இல்ல அவங்க போற கமெண்ட் படிக்கதான் எனக்கு வேலைன்னு கேக்குறேன். அவங்கன்னா ஒரு ஆளுன்னு அவங்க போற கமெண்ட் படிக்கணுமா? இதெல்லாம் கெஸ்ட்னு கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்காதீங்க. மரியாதையோட கால் தான்டா. மரியாதை கொடுத்து தான் பேசு. 3 முடிச்சு போட்டு நாங்க தாலி கட்டி வீடியோ பண்ணா நீங்க சொல்றதை ஒத்துக்கிறோம். நாங்க வந்து தாலியை கட்டவே இல்லையே. குட்டி நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க கம்முன்னு கடுப்பேத்தாது. திவ்யா கள்ளச்சி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லாவே இல்லை, நல்லா இருக்கேன்றீங்க. நீதான் வந்து உன்னை தான் பார்க்கவே முடியல. என்ன பார்க்க முடியாது, அதான் பார்த்தாச்சுல. நகைச்சுவை. சரி, உண்மையிலே திவ்யா வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கீங்களா? எம்எஸ்சி படிச்சது வச்சா எம்ஃபில் பண்ண போறேன், இல்ல பிஎட் பண்ண போறேன். காம் டவுன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நான் டீச்சரா போறேன். டீச்சர் வேண்டாம் ஐயா, நாடே நாரி போய். ஒன்ன போல ஆளு தாண்டா நாரும். எனக்கெல்லாம் நாராது. அதானே, நரகள் பண்ணிக்கு நாருமா என்ன? டீச்சரா போய் எப்படி ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்குலாம் டிக்டாக் எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறீங்களா? தக்காளி என்ன நக்கலா பண்ற? தீத்துறவன்டா உன்னை. திடீர்னு ஏன் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள வரணும்னு உங்களுக்கு ஆசை? திடீர்னு ஏன்னா வறுமைனா சோசியல் மீடியால வந்தா ஒளிஞ்சிருமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பணம் தேவைப்படுச்சு, அதனால வந்தேன். பணம் இப்ப எனக்கு தேவைப்பட்டா நான் சோசியல் மீடியால வந்தா பணம் வந்துருமா? டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதாடா? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். உண்மையில கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. உண்மையிலேயே இருக்கான். ஏன் இதையே கேக்குறீங்க? உண்மையிலேயே அவன் தான் எனக்கு என்னோட லைஃப் எல்லாமே. கார்த்தி மட்டும்தான். கார்த்தி மட்டும்தான். குழந்தை வேணாம். ஐயோ சிவ குழந்தை வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கார்த்தியை தவிர மத்த எல்லாரும் கூடயும் கல்யாண வீடியோ போறீங்களா? அது எப்படி? அது காசுக்காக போடுறது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. உனக்கு வெக்கமா இல்ல? நாட் அட் ஆல். இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. கிளம்பு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகல. அப்புறம் அந்த செட்டப் எல்லாம் கல்யாணம் பண்றது எல்லாம் கண்டென்ட் தான். இந்த மானங்கட்ட பழப்பு கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்ணி எல்லா மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேன். நாங்க கல்யாணம் வீடியோ சீரியல் பண்ணலையா? சீரியல்ஸ் யாரும் பண்ணலையான்னு கேட்டேன். இவ்வளவு ஆழமா யோசிப்பாங்களா இந்த அம்மா? ஏகப்பட்ட விஷயம் கண்டுபிடிப்பாங்க போல இருக்க. ஜாலிக்காக பண்றோம், டைம் பாஸ்க்காக பண்றோம். டைம் பாஸ்க்காக வந்து மக்களை ஏமாத்துறீங்க. பாயிண்ட். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நாங்க எங்க மக்களை ஏமாத்துறோம்? நாங்க தான் டிஸ்க்ளைமரே போட்டு பண்றோமே. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. டேய், இதுக்கு பேரு டிஸ்க்ளைமர். என்னடா புத்தலாட்டம் அது? கல்யாணம் அப்படிங்கிறது வந்து 1000 காலத்து பயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. 1000 காலத்து பயிரும் 2000 காலத்து பயிரும். ப்ரோ, ஐ டோன்ட் கேர். தாலி கட்டி வீடியோ பாத்தீங்களா? இல்ல ஃபேக் நியூஸ். நானா அதானே சொல்றேன். 3 முடிச்சு போட்டு நாங்க தாலி கட்டி வீடியோ பண்ணா நீங்க சொல்றதை ஒத்துக்கிறோம். நாங்க வந்து தாலியை கட்டவே இல்லையே. சும்மா தானே ஒரு மாமா ஒரு வீட்டுக்காரங்க கார்த்தின்னு சொன்ன மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். கார்த்தியோட லவ் ஸ்டோரியை சொல்லுங்க. நான் கேட்டு அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். என் லவ் ஸ்டோரி சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிக்குது. என்னப்பா பண்ற? புள்ள வெக்கப்படுறியா? சரி. மூஞ்சிய பாரு. அவங்க ஃப்ரெண்டு கூட நம்பர் கூட இருக்கும். சரி, கால் பண்ணுங்க பாப்போம். அவன் அசிங்கமா பேசுவானே என்னைய. மச்சான் ஐயமே ஒரு பாத்தா போடா. கார்த்தின்னு ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையால? நீ போகாடார. போய் சொல்ற சாமி கண்ண குத்தும். ஏன்டா இல்லன்னு சொல்ற? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்ன எல்லாரும் கார்த்தின்னு ஒரு கேரக்டர் இல்லன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்கடா. தயவு செஞ்சு சொல்லுடா. வெயிடி போன கீழே. அதான் பேசிருக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல. இதோட என்ன ப்ரூஃப் வேணும்? கார்த்தி விஷயத்த விளையாடாது. நான் கார்த்தி விஷயத்துல போய் சொல்ல மாட்டேன். மத்த விஷயத்துல என்ன போய் சொல்லுவேன்? ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே. நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. இதுல கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்களா நீங்க போடுற வீடியோக்கெல்லாம்? நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன். ஏன்? எனக்கு நேரம் இல்ல. I am too busy, so I don't have time. செருப்புல சாணிய முக்கி அடிப்பேன். செருப்பு எதுல முக்கி அடிப்பேன்? சாணி. சாணியில முக்கி அடிப்பேன். இல்ல நான் அவங்க போற கமெண்ட் படிக்கதான் எனக்கு வேலைன்னு கேக்குறேன். அவங்கன்னா ஒரு ஆளுன்னு அவங்க போற கமெண்ட் படிக்கணுமா? என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல இருக்கே. தெரிஞ்சுதான் பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? தெரிஞ்சுதான் பண்றேன். தெளிவான பைத்தியம் நானு. அட லூசு.
உடனே இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலாம் சேர்த்தாலாம் நீ சரி வர மாட்டேன். நான் வந்து கட்டுறேன் பாரு உனக்கு ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. இந்த மாதிரி வீடியோ போறதுனால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்களா? என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? எந்த பிரச்சனையும் எனக்கு வந்தது கிடையாது. இப்படித்தானப்பா பொய்யா பேசிட்டே இருப்பேன். இந்த திருநங்கைகள்லாம் வந்து வீட்டுல வந்து சண்டை போடல, அதெல்லாம் வந்து ஆரம்பத்துல நடந்தது. அது என்ன எதுவுமே பண்ணலங்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு ஜெயிலுக்கு போனீங்க? ஃபேமஸ் ஆகுறதுக்காக. ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஜெயிலுக்கு போறீங்க. ஆமா. பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ஜெயிலுக்கு போறது மாதிரி. அவங்கலாம் போனது வேற புழல் சிறை இந்த மாதிரி இருக்கும். நான் போனது மதுரை சிறையில. நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி, உங்களுக்கும் ரவுடி பேபி சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு அது யாரு? அது ஒண்ணுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. காசுக்காக கல்யாணம் பண்றது வேற, லைஃபுக்காக கல்யாணம் பண்றது வேற. சரி, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்க. வேர்பேத்ரியா நீ? நான் உன்னை பண்ணவா? 6 அடிக்கு ஒரு குழி தோண்டி உன்னை புதைச்சிடுறேன். காசு கொடுத்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமே. வேற ஏதாவதுன்னா பேயிலமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையல. உங்க அம்மாவுக்கு வந்து நீங்க என்ன ஆகணும்னு ஆசை? எங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசை. அவங்க ஆசையை வந்து அப்பப்போ மாசத்துக்கு ஒரு வீடியோல வந்து நிறைவேற்றுறீங்களா? தேங்க்யூ so much சார். குச்சமே இல்ல. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஓங்க அடிச்சிருவேன்டா அப்புறம் உன்னை இனிமே. அச்சனா அப்படி பகல் பிகல் போதும் இடுப்பு அடுப்பு போதும் செவுல் அவ்வளோ தோணும் அடிச்சா ஏர்ல விட்டுக்கணுமே. சரி, உங்க அம்மா என்ன இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா நீங்க வீடியோ பண்றதை பார்த்து? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. பெத்த வயிறு பார்த்து எரியுதுடா போடா. தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசுற உனக்கு அவ்வளவு மரியாதை பத்தி வச்சுக்கோ. அடிச்சிருவான் அப்புறம். எங்க அம்மா இங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்களா இல்ல எங்க அம்மா ஃபேமஸ் ஆயிருக்காங்களா? எதுக்கு எங்க அம்மா பத்தி பேசுற? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்னதுக்கு தேவையில்லாம பேசும் போல கேமரா ஆஃப் பண்ண சொல்டா. ஒரு புடுங்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. கேமரா ஆஃப் பண்ணலாம் முடியாது. பேமெண்ட் வாங்கணும்ல, உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருவோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. காசுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, காசுக்காக தான் வந்திருக்கேன். ஏய், இதெல்லாம் கெஸ்ட்னு கூட்டு வந்து என் உயிரை வாங்காதீங்க. என் கர்த்தரே எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. கேக்குறேன். போன் அடிச்சு எவ்வளவு வர சொல்லுது? உங்க சேனல்ல இருந்து நான் உங்க கிட்ட வந்தறேன். ஏய், போடாதே. டேய், நீ மூட்டு போடா. கண்டிப்பா மூடிட்டு போயிடுறேன்க்கா. மேல கை வைக்காம பேசு சரியா? ஏய், மரியாதை உனக்கு கால் தான்டா. மரியாதை கொடுத்தா பேசு, அதான் பேசு. வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா. வெளியே கிளம்பு போ. உன்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறது அவசியம் இல்லை. வெளியே போடா. இருக்கு. I am your best friend. ஓகே ஓகேடா. ஓகே. Okay.